கமி ஹேய் கொத்து கொத்தா முந்திரிக்காய் மாதிரி கொத்து கொத்தா நாவப்பழம். கமி கமி போட மேலே டான்ஸா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நல்லா வந்து நாங்கள் தூங்கின்னு இருந்தோம். பட்டு வந்து நாவப்பழம் பெரியணும் வா வான்னு என்னை எழுப்பி, அப்புறம் அவினாஷ் வந்துட்டான்ல, அதனால எழுப்பி மூஞ்ச கூட கழுவாம என்னை ஈத்துன்னு வந்துட்டாங்க. சரி நாமளும் நாவப்பழம்ட்டான்னு வாயை. அவினாஷ், தார்னேஷ், நாங்கள் வந்து இப்போ ஆரோவில் உள்ளதாக இருக்கோம். இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கிறோம். என்ன இடம்னா எனக்கும் தெரியல, ஆனால் நல்லா இருக்கு பார்க்க. பில்டிங்லாம் பாரு அப்படியே சூப்பராக ஒலி ஸ்கூலு. இந்த பேர் பில்டிங்லாம் ஒலி சின்ன பசங்க ஸ்கூலா இது? ஃப்ரீ கேஜி ஸ்கூல் பக்கா இருக்கு. சரி வா, நம்ம எங்க மரம் எங்க இருக்க? சரி வா, நம்ம வேட்டை ஆரம்பிக்கலாம். சரி வா வா வா. இங்க தான் படிக்க வைப்பாங்க சின்ன பசங்க. தம்பி பாத்து ஒரு ஒரு கல்லுல ஒரு ஒரு பசங்களா? இது உள்ள இது இருக்கும்க்கா, நீட்டா உடும்பு இருக்கு. இது உள்ள எது உள்ள ஏறு ஏதோ ஒரு பெரு மரம் வந்து ஏறுற மாதிரி இல்ல, நீட்டா இருக்க மாதிரி இருக்கு. சப்பல அவுத்து விட்டு மாமா வீடு பாத்துட்டு ஓடுறாங்க. ஏய் பார்த்து ஏறுனா, ஒரு நாவப்பழத்துக்காக ரிஸ்க்லாம் எடுக்காதுன்னு சொல்லிட்டேன். சின்ன மரமாக கூப்பிட்டு வந்திருக்கணும், இவ்வளோ பெரிய மரத்தை கூப்பிட்டு வந்திருக்கானுங்க இந்த பசங்க. ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இது மாதிரி நாவப்பழ மரத்தில் ஏறி பிரித்து சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பட்டு வந்து இப்போல்லாம் வந்து ஒரு ஒரு மரமாக ஏற கற்றுக்கிட்டு இருக்காங்க. மாமரம், நாவ மரம், முந்திரி மரம், இதெல்லாம் ஏறி பழகிட்டு இருக்காங்க. பட்டு இப்போ தான் ஒரு ஒரு மரமாக. நீ எந்த கலையில் யாரா பாரு வெறிச்சு அப்படி கையா அது பாரு, அங்க ஒரு கொத்து அவனை புட்டிக்கிடா மாத்துனா பாரு. இது சுற்றி காடு மாதிரி இருக்குல்ல மாமா, இங்க பாரு. ஹரிச்சனா, அது ப்ரீ கேஜி படிக்கிற ஸ்கூலாம், போ ப்ரீ கேஜி போய் படி போ. ஹரி நீ கொஞ்சம் அடையா மாமா கழுவிக்கலாம், மண்ணாயிடும் இந்த எத்தாண்ட உண்டோ உழவே மாட்டேங்குது. நீ உனக்கே தெரியல. அதாவதுடா உனக்கு பின்னாடி பாருங்க. நாவப்பழ சீசனே முடிய போதா என்ன? நாவப்பழத்தை காணோம். கமி ஹேய் கொத்து கொத்தா முந்திரிக்காய் மாதிரி கொத்து கொத்தா நாவப்பழம். கமி கமி ஆனா காயும் இருக்குல்ல. உழுக்கு 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 உழுக ஆட்டு 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 ஆட்டு. அது பாரு, அதை பாரு, அவி உன் பின்னாடி படுறா. போட சூப்பர். ஏதோ இருக்கு படுறா. தோ படுறா. ஹரியச்சனா என்ன பண்ற நீ? இவர் அது மண் விளையாடி கிடக்குறாரு. இடம் நல்லா சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆரோவில் ஸ்கூல்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த இடத்துக்கு வரேன். ரொம்ப அழகாக அப்படியே நேச்சுரலாக க்ரீனாக இருக்குது. அப்படியே பீஸ்ஃபுல்லாக, அப்படியே எந்த ஒரு சத்தமும் வண்டி சத்தமும் இல்லை. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. குருவி சத்தம் மட்டும்தான் கேட்குது, வேறு எதுவுமே கேட்கல. வீடுலாம் எதுவுமே இல்லை பாருங்கள். சுற்றி எப்படி இருக்குன்னா காடு மாதிரி இருக்குது. நடுவில் ஸ்கூல் இருக்குது. ஃப்ரீ கேஜி தான், ஃப்ரீ கேஜி மட்டும்தான் இங்கே படிப்பாங்களாம். குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் இது. இங்கே ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. பட்டு அதோ இருக்காங்க பாருங்கள்.
ஓலி ஸ்கூலாம் இது பேர். போதுமா? எவ்வளோ பெருச்ச? ஆமாம் ஆமாம், வா வா, நீட்டாக இருக்கு, ஏற கஷ்டமாக இருக்கு, இறங்கிடு. இங்கே பேரு அதோ ஒரு கிளையில பேர் கொத்தா இருக்கு, ஆனால் பெருக்க முடியாது. வா. எங்கேயும் இல்லை, நீ இறங்கி வா. ஓலி ஸ்கூலாம் பேரே எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓலி ஸ்கூல் ஆரோவில்ல இருக்குது. யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா கமெண்டில் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், ஓலி ஸ்கூல். அழகாக இங்கே ஸ்கூல் ஆப்போசிட்டில் வந்து ஒரு பிள்ளையார் வச்சுருக்காங்க. ஸ்டேஜ்க்கு அந்த கிரவுண்டு அழகாக இருக்குது, அப்படியே ஃபுல் நேச்சுரலாக இருக்குது. எங்கே திரும்பினாலும் அப்படியே பச்சை பசுமையாக செடி தான் இருக்குது, மரம் செடி. இந்த பாருங்கள், உள்ளே போகணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் உள்ளே போக முடியாது போல். இது என்ன? இது என்னது இது? இது என்னதுன்னு தெரியல, தெரிஞ்சா கமெண்டில் பண்ணுங்க. இந்த வச்சன் பையன் அடங்கவே மாட்டான். இங்கே பாருங்க, இவரை கூட்டுன்னு வந்துட்டேன். இவரை எது கூட்டுன்னு வந்தானே தெரியல. இவர் மான் விளையாடி கிடக்குறாரு. இங்கே பாருங்க, தூக்கி போட்டுப்பா மேலே. டான்ஸா பட்டுக்கு வேர்த்து கொட்டுது. என்ன தொங்குற குதி கம்மி. எவ்வளோ பறிச்சுட்டு வந்தா? இதேதான்க்கா, பெருசா இருக்குது. ஓ, அவினாஷ் தான் நிறைய பொறுக்கி வச்சுக்கிறான். நான் உழுக்குன்ட்டு தான் அதெல்லாம் பார. நான் ஏறாம எப்படி பணம் கொட்டும். அங்கே போய் அங்கே போய் அப்படியே குண்டு குண்டா இருக்கு பாரு. ஏன் கருகிச்சோ மூஞ்சி? நல்லா வெயிலுக்கு நேராக மரத்தில் ஏறி உக்காச்சுக்கோ, பூச்சி தீஞ்சித்து. டேஸ்ட்டாக இருக்குல்ல? நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். உப்பு போட்டு சாப்பிட்லாம் வீட்டுக்கு போயின்னா, ஒரு மாதிரி கர கர கரன்னு இருக்கும். எப்படியும் ஒரு 4 கிலோ தேரும். ஆனால் என்னன்னா இங்கே மண்ணில் விழுந்ததுனால மண்ணாக இருக்குது. நம்ம வீட்டை போய் கழுவி உப்பு போட்டு சாப்பிட்லாம். இங்கே எங்கன்னா வேறு எங்கன்னா இருக்குமாடா மரம்? நான் தானே சொல்கிறேன். ஏன் வீட்டுக்கு போகலாம், மணி ஆச்சு. பத்தாது, நிறைய வேணும். போய் குளிச்சுட்டு கரகாட்ட பாட்டி வச்சு எல்லாம் பார்க்கணும். வா. வா. சரி போ. ஏய், கீழே போட. ஐயோ, சரி நம்ம போகலாம். இந்த பையனை விட்டுட்டு வந்துடலாம்.